எங்க இருதயத்தின் ஆழத்துல ஒரு பெரிய விருப்பம், அது நீர் எங்களோடு இருப்பதும் நாங்கள் உம்மோடு இருப்பதும். வேறு எதற்காகவும் நாங்க வரல ஆண்டவரே. நீர் வாக்கு தத்தங்களை கொடுக்கும் போதெல்லாம் எங்க மனசு அந்த வாக்கு தத்தத்தை கேட்டு கேட்டு சந்தோஷப்படுது. ஆனாலும் எங்க இருதயமெல்லாம் வாஞ்சிக்கிறது அந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கு நிறைவேறுவதற்கு முன்னாடி, அந்த வாக்கு தத்தத்தை நாங்க சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நடக்கணும், உங்களோட பேசணும், உங்க சித்தம் செய்யணும், உமக்கு பிரியமானதை செய்யணும், உமக்கு பிரியமில்லாத எல்லாமே எங்களை விட்டு கடந்து போகணும்ன்ற அந்த எண்ணத்தை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு இல்லப்பா. அதுதான்ப்பா எங்களுடைய விருப்பம், அதுதான் ஆண்டவரே எங்களுடைய ஏக்கம். சொல்லுங்களேன், எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க, அது ஒன்றுதான் எங்களுடைய விருப்பம், அது ஒன்றுதான் எங்களுடைய விருப்பம். உங்க வலது கரத்தை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. அப்பனே, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ராஜாவே, உம்மோடு நீர் ஒருவரே நல்லவர். ஹல்லேலூயா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஏசையா ஏசையா உம்மைதான். எஸ், உங்க சத்தம் எழும்ப 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 கர்த்தருடைய மகிமை உங்களை நிழலிடட்டும். ஏசையா உங்களை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான். ஓ ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், என் இதயத்தின் ஏக்கமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன். ஓ ஹல்லேலூயா. நன்றியப்பா, மகிழுமையா. உகந்த காணிக்கையாய் என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஓ சுகந்த முகந்து மகிழுமை. இப்ப ஒரு விஷயம் சொல்லும், வேண்டாத பலவீனங்கள், வேண்டா பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே. சத்தமா சொல்லுங்க சிஸ்டர், பிரதர். வேண்டாத இந்த 3வது நாளில் நீங்க சொல்ல 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 கர்த்தருடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும், நீங்க ஜெபிக்கிற இடம் முழுதும் அந்த பிரசன்ன நிரப்புறத நான் பார்க்கிறேன். எஸ், ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டும். ஒரு விஷயம் கூட சொல்ல, வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத. ஓ ஹல்லேலூயா.
எல்லாரும் சொல்லுங்க. வேண்டாத ஆண்டவா வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல், மீண்டும் இப்பவே இந்த பாட்டை பாட 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 அந்த பலவீனம் மாண்டு மடியட்டும், அந்த பலவீனம் மாண்டு மடியட்டும், அந்த பாவம் மாண்டு மடியட்டும். இனி அது தலை தூக்க கூடாது ராஜா. இனி அந்த கோபம் தலை தூக்க கூடாது. இனி அந்த பலவீனம் தலை தூக்க கூடாது. இனி அந்த கண்களின் இச்சை தலை தூக்க கூடாது. இனி ஆண்டவரே அந்த பெருமை தலை தூக்க கூடாது. இப்போ 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 இந்த 3வது நாள் ஜெபத்துல உம்முடைய அக்கினி அபிஷேகம் கடந்து வந்து உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிக்கட்டும், திருச்சபையை சுத்திகரிக்கட்டும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுத்திகரிக்கட்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. அக்கினி அக்கினி அக்கினி, சுட்டெரிக்கிற அக்கினி, பரலோக அக்கினி, கழுவுகிற அக்கினி, உம்முடைய ரத்தம் ரத்தம் ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஓ ஹalleluya. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 3வது நாளை தந்ததற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு தெரியும் இந்த 21 நாட்கள் முடியும் போது நாங்கள் உம்மோடு நெருங்க போகிறோம். சத்துரு வெட்கப்பட்டு போக போகிறோம். பிசாசு அவமானம் அடைய போகிற, இதுவரையிலும் அவனை எங்களை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த அழுத்தங்கள் மாறி நாங்கள் எல்லாரும் விடுதலையோடு நாங்கள் வார போகிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி எங்களுக்கு தீமையாய் அல்ல, இந்த வருஷத்தினுடைய கடைசி எங்களுக்கு நன்மையாய் மாறப்போகிறது. கர்த்தர் எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை தரப்போகிறீர். சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஓடி போக பண்ண போகிறீர். ஹalleluya. நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் என் தேவன் எங்களை மகிழ்ச்சியாக போகிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. உங்க கிருபையின் கரங்களிலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். எங்களோடு நீர் பேசி இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருவோம். இந்த நல்ல வேளையிலையும் இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த ஜெபத்தினுடைய 3வது நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே தேவாலயத்திலேயும் இன்னும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவர் இந்த 21 நாட்களும் நமக்கு சொல்லுகிற அத்தனை வாக்குத்தத்த வசனங்களையும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வரும் கால சன்னதிக்கும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவருடைய வார்த்தைகள் நமக்கு நிறைய கடந்து வருகிறது. இந்த 21 நாட்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வேறு ஒன்றும் மனதிலே வைக்காமல், நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து அப்படியே இந்த 1.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் நீங்கள் உட்கார்றதே பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நினையுங்கள். அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே ஜெபம் பண்ணி அந்த பாடல்களை பாடி கர்த்தரை ரொம்ப பிரியப்படுத்தும் போது நான் நம்புறேன் ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பார். ஹல்லேலூயா. சிலர் ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு விரோதமாய் சின்ன காரியம் பண்ணினா கூட ஆண்டவரால் அதை ஏற்றுக்கவே முடியாது. சிலர் பெரிய பெரிய தவறெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ஆண்டவர் நிறைய நேரத்தில் விடுறது மாதிரி இருக்கும். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன தப்பு பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு உடனே பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கும். நீங்கள் மோசையை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மோசை ரொம்ப பெரிய தப்பெல்லாம் அவர் பண்ணலை, ரொம்ப சிறிய தப்பு மாதிரி தான். கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேசு அப்படின்னு சொல்லுவார். ஏற்கனவே ஆண்டவர் ஒரு விசை கண்மலையை அடிக்க சொன்னார். அப்போ அந்த கண்மலையை அடிக்கும் போது தண்ணீர் அவனுக்கு புறப்பட்டு வந்தது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்மலையை பார்த்து பேசு அப்படின்றாரு. நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி நம்மை நடத்த மாட்டார்.
வித்தியாசமாய் நம்மை நடத்துவார். அதே போல எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்த மாட்டார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் நடத்துவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்களுடையது நமக்கு செட் ஆகாது, நமக்குடையது அவர்களுக்கு செட் ஆகாது. இன்னொருத்தருடைய வாழ்க்கை சரித்திரங்களை வாசிக்கிறது ரொம்ப நல்லது. அவர்கள் செய்த நல்ல குணங்களை எல்லாம் நம்ம அதை நமக்கு வேணும்னு ஆசைப்படுறதெல்லாம் நல்லது. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்குரிய தனித்துவத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கென்று ஒரு ஸ்டைலை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்தா மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய மூத்த மகனுக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே இந்த கீபோர்டு கிளாஸ் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு சார் ஒருத்தர் கீபோர்டு கிளாஸ் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு வெளியூரில் வேலை கிடைச்சதுனால அவர் வெளியூர் போயிட்டார். அப்போ திரும்ப அவன் ஒரு 2-3 மாதங்கள் அந்த கீபோர்டு எதுவுமே கற்றுக்காமல் அப்படியே இருந்தான். அப்போ நான் சொன்னேன், நீ இப்படி இருக்கிறது அந்த அளவுக்கு சரியா எனக்கு தெரியல, கண்டிப்பாக நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுது அந்த நேரத்தில் ஒரு கொஞ்சம் வயதான ஒரு சகோதரர் என்னிடத்துல இந்த மாதிரி நான் இப்போ தான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன், எனக்கு கீபோர்டு நான் நிறைய இடத்துல கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு இல்லை, நீங்கள் வேணால் யாரையாவது உங்கள் சர்ச்சில் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நீங்கள் வாங்க, என்னுடைய பையனே இப்போ இதுதான் இருக்கேன், நான் உங்களுக்கு ஃபீஸ் வேணா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர்கள் கொஞ்சம் ஓல்டு, அவங்க ஒரு 55 வயசு இருக்கும்னு வைங்களேன். இதுக்கு முன்னாடி அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கீபோர்டு மாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22 வயசு 5 மாதத்துக்கு முன்னாடி அவர் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ கற்றுக் கொடுக்குறவரோ 55 வயசு. அப்போது அவன் இதுக்கு முன்னாடி 22 வயசில் கற்றுக் கொடுத்தவன் எப்படின்னா, நான் அந்த வெஸ்டர்ன் சாங்ஸ் எல்லாம் அந்த தும் தும் அப்படின்னலாம் இப்போ புதுசாக இப்போ நியூவாக வருது பாடுங்களேன், அந்த மாதிரி பாடல் எல்லாம் போட்டு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ 55 வயசில் வந்துக்கிறேன்னு தெரியுமா, அந்த பழைய ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேன். அப்போ அந்த கிளாஸை முடிச்சு வந்த உடனே எங்கள் பையன் மூத்தவன் பார்த்து, டேடி என்ன டேடி ரொம்ப ஓல்டாக இருக்கிற அங்கிளை டீச் பண்ண கூட்டு வந்திருக்கிறீங்க, அண்ணா வேற மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க, இந்த அங்கிள் வேற மாதிரி கற்றுக் கொடுக்குறாரு, என்ன எது கரெக்டு அப்படின்னு கேட்டான். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த அண்ணன் கற்றுக் கொடுத்தது அது ஒரு ஸ்டைல், அது ஓகே, அது உனக்கு தேவை. இந்த அங்கிள் கற்றுக் கொடுக்கறது இன்னொரு ஸ்டைல், இது ரெண்டுமே உனக்கு தேவை. ஆனால் இந்த ரெண்டையுமே நீ படித்தாலுமே என்ன ஆகாது அப்படின்னா, நீ வெற்றி அடைய முடியாது, நீ உடனே வாசிச்சிட முடியாது, நீ உடனே பர்ஃபெக்ட் ஆக முடியாது. இவங்க 2 பேரும் கற்றுக் கொடுக்கறத நீ கற்றுக்கோ. ஆனால் உனக்குன்னு ஒரு அபிஷேகம் வரணும்னா நீ தனியாக இந்த கீபோர்டை எடுத்துட்டு உட்காந்து ஜோம் பண்ணி அழுது நிறைய நேரம் வாசிச்சு பாடும்போது உனக்குன்னு ஒரு பிரசன்ஸ் வரும், உனக்குன்னு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுப்பாரு, உனக்குன்னு ஒரு ஸ்டைலை கத்தர் கொடுப்பாரு. அது தனி யூனிக்கா இருக்கும். அதுதான். அதனால இவங்களும் கற்றுக் கொடுக்கட்டும், நீ பார்த்துக்கோ, இவங்களும் கற்றுக் கொடுக்கட்டும், நீ கேட்டுக்கோ. இது எல்லாமே நமக்கு தேவையானது. ஆனால் ஒன்றை பெர்ஃபெக்ட் பண்ணுறது யாருன்னா, அந்த அண்ணன் கற்றுக் கொடுக்கறதும் ஒன்றை பெர்ஃபெக்ட் பண்ணாது, இந்த அங்கிள் கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஒன்றை பெர்ஃபெக்ட் பண்ணாது. ஒன்றை பெர்ஃபெக்ட் பண்ணுறது யாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே வருவார், அபிஷேகம் உன் மேலே வரும். அப்போ நீ ரொம்ப பர்ஃபெக்டாக மாறிடுவேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம அநேகருடைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை. அவருடைய அனுபவங்கள் நமக்கு தேவை. சிலருடைய அனுபவங்கள் நமக்கு ரொம்ப அழகாய் நம்மளை வழி நடத்தும். ஆனா என்ன அப்படின்னா, எல்லாருடைய அனுபவத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அதற்காக ஆசைப்படுங்கள், அதற்காக முயற்சி எடுங்கள். ஆனா உங்களுக்குன்னு ஒண்ணு ஆண்டவர் வச்சிருப்பாரு. அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்தை கொண்டு போய் கர்த்தர் சமூகத்துல வைக்கும் போது ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார். கடந்த நாட்களிலே இந்த ஹோட்டல் ஆரம்பித்த ஒரு நபரை நான் சந்தித்தேன். பல ஹோட்டல் ஆரம்பித்த நபர்கள் நம்முடைய திருச்சபைக்கு வருகிறாரு. அப்போ ஒரு நபரை சந்திக்கும் போது அவர் சொன்னாரு, எனக்கு இந்த ஹோட்டல் நடத்துகிற இந்த இன்ட்ரெஸ்ட் என்னை விட்டு போயிருச்சு, ஏன்னா ரொம்ப நஷ்டமா இருக்கு பாஸ்டர். 10 பேரை வச்சுட்டு அவங்கள பாத்திரம் விளக்குறானா, அதை பண்றானா, இதை பண்றானா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே கச்சன்னு இருக்குது. ஆனா நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன், ஒரு டீ கடை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது, ஹோட்டலை விட்டுட்டு ஒரு டீ கடை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த 10 பேரை வச்சு நான் சமாளிக்க முடியல. ஆனா 2 பேர் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அழகா டீயை போட்டு கொடுத்துருவாங்க, 2 பேர்ல வேலை முடிஞ்சிடும் நமக்கு.
அப்படின்னு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அவர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அந்த டீ கடையை அவர் டெவலப் பண்ணிட்டாரு. அதை விட அதிகமான லாபம் அவர் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொருத்தர் அதே இதை சந்திக்கும் போது, பாஸ்டர் நான் டெய்லி காலையில் எழுப்பி முழங்கால நிக்கிறேன், ஆண்டவர் வந்து எனக்கு நிறைய கஸ்டமரை தர்றாரு, இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சதுல இருந்து கடவுள் என்ன ரொம்ப நல்லா உயர்த்தினார் அப்படின்றாரு. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தாளந்துகள் உங்களுக்கு இருக்கிறதை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு போய் வைத்து நீங்க ஜெபிக்கும் போது அதை வெளியே கொண்டு வரக்கூடிய கிருபையை அவரே உங்களுக்கு தருவாரு. நீங்க யாருமே வந்து உங்க கையில இருக்கிறத நீங்க அற்பமா நினைச்சிட முடியாது. எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட முடியாது. 5 அப்பமும் 2 மீனும் தான். ஆனா அந்த 5 அப்பமும் அந்த பையனுடைய கையிலே இருக்கிற வரைக்கும் அது 5 அப்பம் 2 மீன். ஆனா ஆண்டவருடைய கையில போனதுக்கு அப்புறம் புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்களாம். அப்போ உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் அது ஒண்ணும் இல்லை. உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் அது சின்னது. உங்க ஞானத்துல இருக்கிற வரைக்கும் தான் அது சின்னது. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் நேரே கொண்டு யார் இடத்துல கொடுக்கணும்னா கர்த்தரிடத்துல உங்க தாளந்துகளா ஆண்டவரிடத்துல கொண்டு போய் கொடுங்க. உங்க வேலையா ஆண்டவர் சமூகத்துல வைங்க. அப்போ இதுக்கு வைக்கிறதுனா என்னன்னா ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் என் கையில இருக்கு, இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, இதுல நான் ஒரு பெரிய அளவுல வரணும் ஆண்டவரே, இதை நான் பெருசா பண்ணணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்க கையில கொடுக்குறேன், நீங்க கற்றுக் கொடுங்க, நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுக்கென்று ஒரு ஸ்டைல கர்த்தர் அழகாய் கர்த்தர் தருவார். அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப வெற்றியா இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ சிலருடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவர் வந்து சின்ன சின்ன தவறு பண்ணினாலும் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் வந்து உடனே கண்டிக்கிறாரு, உடனே ஒரு தண்டனை கிடைக்குது. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறீங்க. அப்போ இந்த மோசையானவனை குறித்து ஒரு காலத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கண்மலையை பார்த்து கர்த்தரை தான் அடிக்க சொன்னாரு. இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேச சொல்றாரு. அப்போ இவருக்கு பழைய நினைப்பு, ஒருவேளை ஆண்டவர் அடிக்கதான் சொல்லியிருப்பாரு என்னமோ தெரியல, அந்த கோபத்துல வந்து கண்மலையை அடிச்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ கானான் தேசத்துக்குள்ள நீ என்ன பண்ண மாட்ட, போக மாட்ட. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. கர்த்தர் அவனை கொண்டு போக கூடாதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஆனா அவன் செய்த அந்த சின்ன தவறுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும்னு அவன் நினைச்சிருக்கவே மாட்டான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் ஆண்டவரே இவ்வளோ அநியாயம் பண்றானே, இவ்வளோ அக்கிரமம் பண்றாங்களே, அவங்கெல்லாம் தண்டிக்கப்படலையே, என்ன மட்டும் என் ஆண்டவரை இவ்வளோ தண்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நான் நம்புறேன் உங்க மேல ஆண்டவர் வச்ச பாசம் ரொம்ப அதிகம். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ நீங்க அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்லணுமே தவிர ஒரு நாளும் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா கோச்சிடவே முடியாது. அப்போ இன்றைக்கு இந்த 3வது நாள் எல்லாரும் ஒன்று பண்ண போறோம். என்னன்னா ஆண்டவரே என்னுடைய தாளந்துகளை எல்லாம் நான் என்ன பண்றேன்னா உங்க கையில கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். நான் சொல்றேன் வேண்டாம், பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லைனாலும் நீங்க வந்தா போதும், உங்களை நிரப்புவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பாஸ்டர் அந்த சின்ன பையன் கையில 5 அப்பவும் 2 மீனும் இருந்துச்சு, ஆனா என் கையில எதுவுமே இல்லையே. அதான் அந்த நீங்கள் வந்து இதற்கும் உதாரணம் பைபிள்ல இருக்கிறது. வேதம் சொல்லுது, ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி வர்றாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவனார் வந்து தேவ பக்தியோட நடந்தாரு, நிறைய ஊழியம் செய்தாரு, ஆனா கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. அவர் பெரிய தப்பு பண்ணிட்டாரு, இவ்வளோ நல்லவரா இருந்தும் கடன் வாங்கிட்டாரு. இப்போ அந்த கடனை என்னால் என்ன பண்ண முடியல, கட்ட முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, சரி பரவாயில்ல, என் பிள்ளைங்களை எல்லாம் எடுத்துட்டு போற பாக்குறாங்களே, எனக்கு என்ன பண்றீங்க, நான் என்ன செய்யறது? அப்போ அந்த தேவ மனுஷன் சொல்கிறான், உன்னிடத்துல இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை நீ என்ன பண்ணுனா அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கி அந்த எண்ணெயை அந்த பாத்திரத்துல ஊற்று. அதே போல இவர்களும் தங்களுடைய அந்த கொஞ்சத்தை கொண்டு போய் ஊற்றும் போது அந்த கடன் எல்லாம் முடிக்கும்படியாய் ஆண்டவர் செய்தாராமா. ஆமேன் சொல்லுங்கள். கொஞ்சத்தை கொண்டு அநேகத்துல உங்களுக்கு அதிகாரியாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே என்னுடைய கொஞ்சத்தை நான் எங்க கொண்டு வரேன்? ஒண்ணுமே பண்ண முடியலையா, ஜெபம் பண்ண முடியுமா, அதுவே போதும். முழங்கால் போட முடியுமா, அதுவே போதும். ஆண்டவர் வேற ஒன்றும் பெருசா உங்களிடத்துல கேட்கல. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். அவருக்கு இருக்கிற ஒன்றை அழகுபடுத்தவும் தெரியும், இல்லாததுல இருந்து ஒன்றை உருவாக்கவும் தெரியும். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, இருக்கிறத அழகுபடுத்துறதுக்கும் ஆண்டவருக்கு தெரியும், இருக்கிறதுல ஆசீர்வதிக்கிறதுக்கும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குறதற்கும்
இந்த ஜெபத்தில் இருக்கிற சிலர் இல்லாமையாகவே இருக்கிறீர்கள், சிலர் கொஞ்சத்தோடு இருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், 2 பேரை உயர்த்துவதும் என் கர்த்தருக்கு லேசான காரியம், என் ஆண்டவருக்கு லேசான காரியம். இந்த 2 எண்ணத்தோட நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இல்லாமையிலிருந்தும் நான் ஒன்றை உருவாக்குவேன். ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே குழந்தையை உண்டு பண்றதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆனா இருக்கிறதுலையும் உன்னை பிளஸ் பண்றதுக்கு வல்லவரா இருக்கிறேன். இப்போ எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எதுக்குன்னா, ஆண்டவரே உங்கள் கையில் தர்றேன் ஆண்டவரே. எனக்கு அவனை மாதிரி பெரிய டேலண்ட் எல்லாம் எனக்கு இல்லை ஆண்டவரே. ஒரு பெரிய பேச்சு திறமை உள்ள ஆளெல்லாம் நான் கிடையாது ஆண்டவரே. ஆண்டவரே எங்கே போனாலும் நான் வெகுளித்தனமாக இருக்கேன், நான் ஏமாந்துட்டு கடந்து வர்றேன் ஆண்டவரே. எனக்கு அவன் பாருங்க எவ்வளோ வேகமாக போகிறான், ஆனால் நான் ரொம்ப ஸ்லோ அப்படின்னு தான் நான் பேர் வாங்கியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை உங்கள் கையில் நான் தர்றேன், உங்கள் கையில் தர்றேன். நான் சொல்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் நிறைய பேரை கர்த்தர் அழகுபடுத்த போகிறாரு. ஒரு காலம் சீக்கிரமாய் வரும், நீங்கள் எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னா அலங்கரிக்கப்பட்டவர்களாய் மாற போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ரொம்ப அலங்காரத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய கொஞ்சத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். உங்க கொஞ்சத்தை கர்த்தர் அநேக ஆயிரமாய் கர்த்தர் பெருக பண்ண போறாரு. எல்லாரும் சொல்லலாமா அப்பா சமூகத்தில், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்னையே தர்றேன் ஆண்டவர் உங்க கையில். என்னிடத்துல ஒன்றுமே இல்லை அப்பா ஆண்டவர், என்னிடத்துல இருக்கிறதெல்லாம் ஆண்டவரே நான் வெறுங்கையாய் வந்திருக்கிறேன், நான் வெறுங்கையாய் வந்திருக்கிறேன், நான் வெறுங்கையா இருக்கிறேன். என் தகப்பன் வீட்டிலேருந்து நான் ஒன்றும் கொண்டு வரல, என் தாயின் எனக்கு ஒன்றுமே கொடுத்து விடல ஆண்டவரே. ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எப்படி நடத்துவேன், எப்படி போவேன் ஆண்டவரே. அவர்கள் எதிர்பார்க்கிற குவாலிட்டி ஒன்று கூட என்கிட்ட இல்லையா ஆண்டவரே. அவர்கள் சொல்லுகிற ஒரு தாளந்து கூட என்னிடத்துல இல்லையா ஆண்டவரே. என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. நான் ஆண்டவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் ரொம்ப ஜீரோவா இருக்கிறேன் ஆண்டவரே. இதே எண்ணத்தோட யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் ஜீரோவா தான் இருக்கிறேன். அவன் இந்த குவாலிட்டி எல்லாம் என்னிடத்துல கர்த்தர் அவங்க கேட்குறாங்க. ஆனால் எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, எல்லாத்துலையும் முட்டை முட்டை முட்டைன்னு தான் நான் போடணும். இல்லை, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் முன்பாக கர்த்தர் நிற்பார். அந்த ஜீரோவுக்கு முன்பாக கர்த்தர் நிற்பார், அது 10ஆக மாறும். அந்த 2 ஜீரோவுக்கு முன்னாடி கர்த்தர் நிற்பார், அது 100ஆக மாறும். அந்த 3 ஜீரோவுக்கு முன்னாடி கர்த்தர் நிற்பார், அது 1000ஆய் மாறும். ஓ, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை ஜீரோக்கள் இருக்கிறதோ அதற்கு முன்பாக கர்த்தர் நிற்கும் போது அதனுடைய மதிப்பு அதிகமாகும். நான் நம்புகிறேன், இந்த 3வது நாள் கர்த்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய மதிப்பை கர்த்தர் அதிகப்படுத்த போகிறார். சொந்தங்களுக்கு முன்பாக, உறவினர்களுக்கு முன்பாக, நண்பர்களுக்கு முன்பாக நீங்கள் இன்றைக்கு ஜீரோவாக இருக்கிறீர்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக நின்று உனக்கு சொந்தங்களுக்கு முன்பாக மதிப்பை தரப்போகிறார். நண்பர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பெரிய மதிப்பை, நம்புறவர்கள் கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய சார்பிலே நான் விழுகிறேன். ஹalleluya. உங்க சார்பில நான் விழுறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையை உங்க கரத்துல நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை பயன்படுத்த உங்களால ஆகும் ஆண்டவரே. குயவன் கையில் களிமண்ணா ஆனோதினம் நீ வானைந்தீடுமே. சொல்லுங்க எல்லாரும், குயவன் கையில் வெறும் களிமண் ஆனோதினம் நீ வானைந்திடுமே. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா ஆனோதினம் நீ வானைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா ஆனோதினம் நீ வானைந்திடுமே. ஹalleluya. நிறைய வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப வெற்றியாய் அமைவதற்கு நான் நம்புறேன். நீ ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாளியா இருக்கலாம். நீங்க சம்பாதிக்கணும், வளரணும், நல்லா வரணும். எங்க அம்மா அப்பாவை நல்லா நான் வச்சு பார்த்துக்கணும். எங்க அம்மா அப்பா வீடே இல்லாமல் இருந்தாங்க, நான் ஒரு வீடு கட்டணும், நான் ஒரு நல்ல ஆஃபீஸ் போடணும்,
நான் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், நான் நிறைய திருச்சபைகளை கட்டி எழுப்பணும். இப்படிப்பட்ட நிறைய முற்போக்கு சிந்தைகள் உங்களுக்குள்ள நிறைய இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அந்த சிந்தை மட்டும் இருந்தால் போதாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் சமூகத்தில் வந்து நீ முழங்கால் படியிடணும், உங்களை அவர் சமூகத்தில் தாழ்த்தணும், அவர்கிட்ட நீங்கள் சொல்லணும். சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் உங்கள் மனசில் நினைச்ச எல்லா தரிசனங்களையும் எல்லா ஆசைகளையும் கர்த்தரே உங்களை கொண்டு நிறைவேற்ற உதவி செய்வார். ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் ஆசை மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே உங்களுக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டில் தரிசனமாக நான் எழுதுவோம் பாருங்களேன். அப்படின்னா உட்கார்ந்தாலே வரும் பாருங்களேன். உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டைரியும் ஒரு பெண்ணையும் எடுத்து உட்காந்தா எனக்கு உடனே வரும். அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை இப்படி செய்யணும், இந்த மாதிரிலாம் பண்ணலாம், விசுவாசிகளை இப்படி மோட்டிவேட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். உடனே நான் அதை அப்படியே மனசில் நினைக்கிறதோட விட மாட்டேன், உடனே நான் எழுதுவேன். எனக்கு நிறைய டைரி இருக்கிறது. என் வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கிறது டைரி தான், குவிஞ்சு கிடக்கும் பாருங்களேன். அப்போ அந்த டைரியிலலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தரிசனங்கள் இன்னும் வந்து நிறைவேறப்படாத நிறைய தரிசனங்கள் எல்லாம் இருக்குது, நிறைய ஆசைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அது எப்போ நான் வந்து சிலதை அடைந்தேன் அப்படின்னா, அந்த ஆசையோடு நான் விட்டுறாம அதை யார்கிட்ட கொண்டு வந்தேன்னா கர்த்தரிடத்துல கொண்டு வந்தேன். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்கு ஆண்டவரே, ஆனால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என்னிடத்துல என்ன இல்லை, எனக்கு பலன் இல்லை, எங்கள் அம்மா அப்பா அப்படி அவ்வளோ பெரியவங்களும் இல்லை, எனக்கு எந்த படிப்பும் இல்லை ஆண்டவரே, ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது, நீங்கள் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டு ஜெபம் பண்ணும்போது இன்று நான் உணர்கிறேன், அது எல்லாம் ஒன்றொன்றாய ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லைப்பா என்னால் முடியும்ப்பா, நீ ஆசைப்பட்ட இல்லை, நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு தருவேன், நான் உன்னை கொண்டு அந்த காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். அதனால ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் உங்களுக்கு நல்லா வரணுன்ற எண்ணம் இருக்கிறதுனால தான் இந்த ஜெபத்திலேயே நீங்க கலந்து கொண்டிருக்கிறீங்க. இல்லைன்னா கண்டிப்பா இந்த ஜெபத்தில் நீங்க வந்திருக்க மாட்டீங்க. எனக்கு உங்களை குறித்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாலிபர்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் வந்து எங்கெங்கயோ போயிட்டு இருக்கும்போது நீங்க இவ்வளோ கமிட்மெண்ட் பண்ணி இவ்வளோ டைமை ஆண்டோடைய சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணி ஆலயத்துக்கு வர்றீங்கல்ல, கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காம போக மாட்டாரு. அந்த விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இன்றையிலிருந்து உங்க ஜெபத்தை நீங்க சேஞ்ச் பண்ணணும், ஆண்டவருடைய கரத்துல கொண்டு போய் கொடுக்கணும். அப்படியே டைரியில ஒன்று எழுதணும், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு கார் வாங்குறதுக்கு ஆசையா இருக்கு ஆண்டவரே, ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு செய்வீங்க ஆண்டவரே, நான் இந்த மாதிரி 10 பேருக்கு என் கையில சம்பளம் கொடுக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். ஆண்டவரே, நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி வச்சு அதுல 100 பேருக்கு வேலை கொடுத்து அந்த ஜனங்களுக்கு மாசத்துக்கு ஒரு டைம் நான் பிரேயர் நடத்தணும் அப்படின்னு எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை கிருபையாய் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த 21 நாட்களும் தவறாமல் நம்ம வந்து ஜெபத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மதியான நேரத்திலையும் இந்த ஜெபம் நமக்கு நடைபெறுகிறது. 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும். அதனால் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய திருச்சபைக்கான இடத்திற்காக ஜெபியுங்கள். நிறைய தடைகள், அந்த தடைகளெல்லாம் மாற்றப்பட்டு இந்த வருஷத்தினுடைய முடிவில் அந்த காரியத்தை அதற்கு முன்பாக நம்ம செய்வதற்கு ஆண்டவர் பலன் தரும்படியாய் நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். விசேஷமாக அந்த கடைசி வாரம் அப்படின்னா 26ஆம் தேதியிலிருந்து நமக்கு அந்த கடைசி ஒரு வாரம் முழுக்க இந்த சாயந்தரம் வைக்கிற அதே கூட்டத்தை காலையில் நம்ம வைக்க போகிறோம். அப்படின்னா ஆன்லைனில் டெய்லி காலையில் வந்துடும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து காலையில் அதை 5 o'clock நம்ம வச்சுருக்கிறோம், 5 மணிக்கு. அதனால எல்லாரும் ஜெபத்தோடு நம்ம அதில் எல்லாம் கலந்து கொள்ளுவோம். இந்த 21 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் நிறைய பேருடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கிற நாட்களாய் மாறும். ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அதனாலே தவறாமல் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறவங்களும் அப்படியே அட்டன் பண்ணுவோம், சர்ச்சில் அட்டன் பண்ணுறவங்களும் அட்டன் பண்ணிடுவோம். ஆண்டவர் பெரிய மகத்துவத்தை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. நமக்கு முன்பாக ஒரு பெரிய தேவை இருக்கிறது, அதை சந்திக்கப்படணும். அதற்காக உங்கள் ஜெபத்தில் வையுங்கள், ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. வேதத்தை இன்றைக்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்து ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு வார்த்தையை வைத்தார். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 29ஆம் அதிகாரம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. இன்னொரு விஷயம் கூட சத்தமாய் வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 3வது நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஒருவேளை இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒரு முடிவுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். உங்கள் மனதிலே ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். இந்த முடிவு என்ன ஆகும்? இந்த முடிவு நன்மையாய் முடியுமா? இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வாரா? நான் இத்தனை நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேனே, இந்த காரியம் எனக்கு வெற்றி அடையுமா என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை நான் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு முடிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய கணவனாரை குறித்த ஒரு முடிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லையென்றால் உங்களுக்கு நடக்கிற ஏதோ ஒரு கேஸ் விஷயமா ஒருவேளை அதனுடைய முடிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு முடிவிற்காக பல மாதங்களாய் பல வருடங்களாய் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இதோ இப்ப முடிந்து விடும், இந்த வாரம் முடிஞ்சிடும், அடுத்த மாசம் முடிஞ்சிடும், அடுத்த நாட்கள் அது தெரியும் அப்படின்னெல்லாம் உங்களுடைய இருதயம் இத்தனை நாட்களும் எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருக்குமானால் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவதற்காய் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை நான் உனக்கு கண்டிப்பாக நிச்சயமாய் கட்டளை இடுவேன். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை கர்த்தர் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். வேதத்திலே பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள், ஆனால் அவங்க ஒரு முடிவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன முடிவுன்னா, என் சரீரத்தில் ஒரு சுகம் வராதா, அதற்காக அவர்கள் பல வருடமாக வேதம் சொல்லுது எத்தனையோ பணத்தை அவங்க செலவிட்டாங்க. மருத்துவத்திற்காக தன்னுடைய பணம் முழுவதும் செலவழிந்து போய்விட்டது. யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லா டாக்டரிடத்திலையும் அவங்க போய் பார்த்தாங்க. இங்க நல்லா இருக்கும் அப்படின்வாங்க, அங்க போனா அங்க விடுதலை கிடைக்காது. அந்த பெரும்பாடு என்கிறது மிகப்பெரிய கொடுமையான ஒரு வியாதி, ரொம்ப கஷ்டமான ஒரு வியாதி. அவர்களால் நினைத்த நேரத்தில் எந்திரிக்க முடியாது, வெளியில போக முடியாது, சகா மனிதர்களை மாதிரி இருக்க முடியாது. அவருடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியே போறதுனால அந்த உடம்பு ரொம்ப வெலவெலத்து போகும், நிறைய நடுக்கம் வரும், மனசுல பதட்டம் வரும். ரத்தம் யாருக்கெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கிறதோ, இந்த ரத்தம் குறைவா இருக்கிறவர்கள் அவ்வளவு பலசாலிகளா இருக்க முடியாது, அவங்க ரொம்ப தைரியசாலிகளா இருக்க முடியாது. நம்முடைய சரீரத்திலே மிக முக்கியமான ஒன்று என்னன்னா ரத்தம். ஏன்னா ரத்தத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா உயிர் அதுல தான் இருக்காம. அதனாலதான் ஆண்டவர் மிருகங்களை எல்லாம் நம்ம ரத்தத்தோட புசிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சில ஹோட்டல்ல எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரத்த பொரியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நிறைய பேர் ஒருவேளை நீங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியல, ஆனா நான் ஒரு நாள் கூட அந்த ரத்த பொரியல் எல்லாம் சாப்பிட்டதில்லை. இந்த சில ஹோட்டல்ல அதை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த பொரியல் எங்க ஹோட்டல்ல ஸ்பெஷல் சார் அப்படின்னு. ஆனா சிலர் வாங்கி அதை சாப்பிட்டுறாங்க. ஆனால் அது புதிய ஏற்பாட்டின் காலத்துல நீங்க வந்திருக்கிறனால அப்படி செய்யறீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் ஆண்டவர் வேண்டாம் என்று ஒதுக்கி இருந்தாரே, ஆனால் அதுல கண்டிப்பாக காரணம் இருக்கும். ஏன் ரத்தத்தோட புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, மனுஷனுடைய அந்த மிருகத்தினுடைய உயிர் ரத்தத்திலே இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே இந்த பிளட், இந்த ரத்தம் குறையும் போது பாத்தீங்க அப்படின்னா எல்லா பயங்களும் அவர்களுக்குள்ளே வரணும். அவர்களால் நடக்க முடியாது, மரண பயம் அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, எனக்கு படபடப்பா இருக்குது அப்படின்னு சொல்றவங்கள உடனே டாக்டர் என்ன செக் பண்ணுவாங்கன்னா, ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும், அதனாலதான் உங்களுக்கு படபடப்பா இருக்கா அப்படின்னு. அப்போ இந்த சகோதரிக்கு பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையிலே யாருக்குமே வராத ஒரு வியாதி, ரொம்ப கஷ்டமான வியாதி. அப்ப
அப்போ இந்த முடிவிற்காக அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்னைக்கு முடிஞ்சிருமா, இந்த டாக்டரை பார்க்கும்போது நான் சரியாயிருவேனா, அடுத்த டாக்டரை பார்க்கும்போது சரியாயிருவேனா. ஆனால் பல ஆண்டுகளாக அவர்களுக்கு முடிவுக்கு வரவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு நாள், அந்த எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த முடிவை என் தேவனாகிய கர்த்தருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனேயே அந்த முடிவு அன்றைக்கே வந்து விட்டது. இந்த 21 நாள் ஜெபத்திலே நம்ம நிறைய பேர் அவருடைய வஸ்திரத்தை நம்ம தொட போகிறோம், அவரை நம்ம தொட போகிறோம். அதற்காகத்தான் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் நம்புகிறேன், நம்முடைய ஜெபத்தினால், நம்முடைய உபவாசத்தினால், நம்முடைய விசுவாச அறிக்கையினால் நாம் கர்த்தரை தொடும்போது, இத்தனை நாட்களாய் நீங்கள் போராடுகிற அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு முடிவை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் ஒரு முடிவை தர முடியுமானால், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற முடிவை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். 38 வருஷமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு எப்படி நடக்கும்னு நீ நம்புற, இத்தனை வருஷம் நடக்கல, இனி என்ன நடக்க போகுது, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு நடக்காது, நீ எதிர்பார்க்கிறது வீண் அப்படின்னு எல்லாம் எத்தனையோ பேர் அவனுடைய மனதை உடைக்க பண்ணினார்கள். ஆனா அவனுடைய மனதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய பலவீனத்திலிருந்து நான் சுகம் அடைவேன், என்றைக்காவது ஒரு நாள் நான் எல்லா மனிதர்களைப் போல நான் நடப்பேன், எல்லா மனிதர்களைப் போல நான் இந்த உலகத்துல வாழ்வேன் அப்படின்னு அவனுடைய விசுவாசத்தை அவன் தளர விடவே இல்லை. அந்த பெதஸ்தா குளம் கலக்கப்படும் போது கூட தனக்கு முடியாம போய் படுத்து கிடந்தான். அவனுடைய முடிவில் வெற்றியாய் நடக்கும் என்று நம்பினான். அவனுடைய நம்பிக்கையை கர்த்தர் ஒரு நாளும் கெட்டு போக பண்ணவே இல்லை. அதே போல இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் பல 21 நாள் உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு உபவாச ஜெபத்துக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு இரக்கம் செய்யும் வரை கூட்டத்திலையும் நீங்கள் நம்பிக்கையோடு வரலாம். இந்த டைம் கர்த்தர் முடிய பண்ணுவார், அடுத்த ஜெபத்தில் முடிய பண்ணுவார். ஆனா இப்ப நீங்க சோர்ந்து போய் கடைசியா இந்த ஜெபத்தில் நான் வந்திருக்கலாம், ஐயோ நான் எப்படியாவது போவேன், இதுலயாவது நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற முடிவை எனக்கு தரமாட்டாரான்னு 38 வருடம் வியாதியாயிருந்த மனுஷனை போல வரலாம். அப்போ உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து திட்டலாம், நீ இந்த ஜெபத்தை பார்த்து பார்த்து என்ன பண்ண, இந்த ஜெபத்துக்கு போய் நீ என்னத்தை கண்ட, 3ஆவது டைம் போற, 4ஆவது டைம் போற, உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன கிடைச்சு, ஒரு முடிவு வந்துருச்சா, திரும்பியும் போகணுமா, திரும்பியும் ஜெபிக்கணுமா அப்படின்னு எல்லாம் உங்களை வருத்தப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் சொல்லுகிறார். அந்த 38 வருஷமாய் வியாதியாயிருந்த மனுஷனுக்கு அவன் நினைத்த காரியத்தில் ஒரு முடிவு வருமானால், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அவர்கள் வாயை நான் அடைப்பேன், கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக ஒரு முடிவை கர்த்தர் கட்டளை இடுவார். அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை ஒரு 10 விஷய அறிக்கை செய்யுங்கள். நீ எதிர்பார்த்து இருக்கிற முடிவை கர்த்தர் தருவார். சொல்லுங்க, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவார். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் எனக்கு நடக்கும். சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள், எனக்கு நடக்க போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு நடக்க போகிறது. கர்த்தர் நான் எதிர்பார்த்து இருக்கிற முடிவை எனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரே எனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போக போவது இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.